வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். உயர்ந்த எண்ணமே நல்வாழ்வை தரும். உலகின் மிகச்சிறந்த பைரம் நம்மிடம் தோன்றும் எண்ணங்களே. எங்கு பார்த்தாலும் மனித மனங்களில் ஏதேதோ எண்ணங்கள். பார்க்கும் மனித முகங்கள் எல்லாம் சிந்தனை பயப்பட்டதாகவே தோன்றுகிறது. இறுக்கமான மனிதர்களாகவும் எந்திரகதியான மனிதர்களாகவுமே தென்படுகின்றனர். எண்ண குவியல்களின் கலவைகளையும் சிந்தனை ரேகைகளையும் கொண்ட மக்கள் கூட்டத்தை காணும் திசையெல்லாம் பார்க்க முடிகிறது. சக மனிதனை கண்டு மகிழும் உள்ளமோ இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுதலோ இல்லாமல் தனியொரு உலகில் சிந்தனைகளோடு பயணிக்கும் உலகமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று சிந்தித்தால் அவரவருக்கான தனிப்பட்ட எண்ணங்களே. எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்கும்போது அங்கே வாழ்வியல் நெறிகளில் மாற்றம் ஏற்படுகிறது. மனித நடத்தை மாறுபாடுகளை மாற்றி அமைக்கும் வல்லமை எண்ணங்களுக்கே உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. நமது செயல்கள் அனைத்தும் நம் எண்ணத்தின் பிரதிபலிப்பே. ஒருவரின் எண்ணம் நல்ல விதமாக இருந்தால் செயலும் நல்ல விதமாக இருக்கும். கெடுதலான எண்ணங்கள் கெடுதலான செயல்களில் முடியும். எண்ணங்கள் செயல்களாகும். செயல்கள் பழக்க வழக்கங்களாகும். பழக்க வழக்கங்களே ஒருவருடைய நடத்தையை நிர்ணயம் செய்யும். ஒரு தடவை ஒரு அப்பாவும் மகனும் ஒரு மலை மீது நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது பையன் கல் தடுக்கி கீழே விழுந்து விட்டான். அடிபட்டதனால் அவன் ஆ என்று கத்தினான். தூரத்தில் இதே மாதிரி இவன் கத்திய மாதிரியே ஆ என்ற சத்தம் திரும்ப கேட்டது. பையன் சத்தம் வரும் திசையை பார்த்து நீ யார் என்று சத்தமாக கேட்டான். திரும்பவும் அந்த பக்கத்தில் இருந்து நீ யார் என்று கேட்டது. பையன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொன்னான். அந்த பக்கமும் அதே வார்த்தை திரும்ப வந்தது. பையன் நீ ஒரு கோழை என்று சொன்னான். அதே வார்த்தை திரும்ப கேட்டது. பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அவனின் அப்பாவிடம் கேட்டான், அது யாருப்பா? அவன் நான் சொல்வதையெல்லாம் திரும்ப சொல்கின்றானே என்று கேட்டான். அவனின் தந்தை சொன்னார், அது யாரும் இல்லை, அது உன் பேச்சின் எதிரொலி என்று சொல்லிவிட்டு இதை போலத்தான் நம் வாழ்க்கை என்று சொன்னார். அப்பா சொன்னார், நீ என்ன எல்லாம் கொடுக்கின்றாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றதோ அது மாதிரி தான் உன்னிடத்தில் பழகுகின்றவர்களும் இருப்பார்கள். உன் கோழைத்தனம் திரும்பவும் கோழைத்தனமான வாழ்க்கையைத்தான் உனக்கு கொடுக்கும். நீ உன்னை சுற்றி இருப்பதை ரசித்தாய் என்றால் வாழ்க்கையும் உன்னை ரொம்பவும் ரசிக்கும்படியாக வைத்திருக்கும் என்று சொன்னார். நம் மனதில் தோன்றும் எந்த எண்ணமும் வீணாவது இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். மகிழ்ச்சியான உயர்வான வாழ்க்கைக்கு அடிப்படையான நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். மற்றும் ஒரு அழகான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.